ஏப்ரல் தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது. தேர்தல் தேதியை தள்ளி வைக்க வேண்டும். அதாவது 23லேருந்து தமிழ்நாட்டில் இருக்க போட்டியில் கலந்துக்கிற அரசியல்வாதியை பூரா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தையும் ஒவ்வொரு மாவட்டத்தை தத்தெடுத்து படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்துட்டு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் ஏப்ரல் 23ஆம் தேதியிலிருந்து 75 நாட்கள் ஜெயபாண்டிக்காக தேர்தல் தேதியை தள்ளி வைத்துவிட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நிறைவேற்றுறானா, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கு சம்பளம் கொடுக்குறானா, 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறானா என்பதை பார்க்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறுனா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1 கோடி ரூபா அவதாரமாக மதுரை 680 நீதிமன்றத்துக்கு கட்ட தயார் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பரிசு அறிவிச்சிருக்கிறேன். சாதாரண எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த பைப் மூலமாக ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு பொருளோனை இணைக்கக்கூடியது நீங்கள் வடிவமைத்தால் அதுக்கு 1 லட்ச ரூபா பரிசுன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி இரண்டாவது, என்மேல் ஒரு வழக்கு இருந்தால் அந்த நான் ஒரு வழக்காவது நீதிமன்றத்தில் அவதாரம் கட்டியிருந்தால் நிரூபித்தால் அந்த வழக்கறிஞருக்கு 1,70,000 நான் கட்டுறேன்னு சொல்கிறீங்க. இதில் இருக்கிற என்னுடைய செல் நம்பர்லாம் மதுரை சைபர் கிரைமிகிட்ட இருக்குது. ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று நிரூபிக்க இருக்கிறேன். எதற்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் சொல்கிறேன்னா, இப்போ வர்ற திங்கக்கிழமை என்னுடைய அதாவது என் பேரன் பேத்திகளை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்கிறேன். அதே மாதிரி நான் அன்றாடு வேலை பார்க்குறேன்ல, அந்த முதலாளியுடைய அவங்களுடைய சன்னமும் எனக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்ல இருக்கிறேன். ஏன்னா ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஓனரை அவங்க மகனுக்கு படிப்புக்கு சம்பளம்னு சொல்லிவிட்டு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு ஏமாத்துனா ஜெயபாண்டிக்கு எவ்வளோ பெரிய கேவலம். என் ஜெயபாண்டியுடைய பேரம்பேத்திகளை ஏமாத்தினா எவ்வளோ பெரிய கேவலம். ஆகையால் இதெல்லாம் எதற்காக நான் செய்ய போகிறேன் என்றால், நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு குற்றம் செய்யாதவன். இப்போ உலகத்தில் வல்லரசு நாடுன்னு சொல்கிறோம் அமெரிக்காவை. இந்த அமெரிக்கா விஞ்ஞானிகள் இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டெலாம் செய்ய முடியாது என்று நிரூபிக்க வர வேண்டும். அதே மாதிரி இந்த தேர்தல் நடத்துறதுக்குள்ளேயும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு நடத்த இருக்கிறேன். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சம்பளமும் கொடுக்க இருக்கிறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். இந்த 2 நிகழ்ச்சியும் நடக்க இருக்குது. இவிஎம் மிஷின் போட்டியும் பள்ளி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கு சம்பளம், 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு. அதே மாதிரி அந்த போட்டியில் வல்லரசு அமெரிக்காவை செருப்பை கலத்தி அடிச்சிருக்கேன். அந்த அமெரிக்காவில் இருந்து தான் இந்த இவிஎம் மிஷினை இந்தியாவுக்கு பயன்படுத்த சொல்லியிருக்கான். இந்த தேர்தல் அதிகாரியவும் அடிச்சிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, தேர்தல் அதிகாரி 100 ஓட்டு போடட்டும். இந்த வல்லரசு அமெரிக்கா இந்த மிஷினை கண்டுபிடிச்சவங்க அமெரிக்கா சார்பில் ட்ரம்ப்பு 100 ஓட்டு போடட்டும். இந்திய அரசியல்வாதி சார்பில் மோடி 100 ஓட்டு போடட்டும். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதி கட்சி சார்பில் ஸ்டாலின் 100 ஓட்டு போடட்டும். எப்படின்னா அவங்களே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவங்களே அவங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுறாரு. அப்போ 100 ஓட்டு போடும்போது நான் அதில் இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே 70 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். எந்த விதமான உயரிய டெக்னாலஜி சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் உலகத்திலே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தான் அந்த மாதிரி நிரூபித்து காமிக்க இருக்கிறேன். டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தேச விரோத குற்றம். ஒரு ஈராக்கு போர் செய்கிறீங்க, அந்த ஈராக்கு நாட்டில்
இன்றைக்கி ஐக்கிய நாட்டு சபையை கூட அவர் மதிக்கலைன்னா நீங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லை அமெரிக்கா. அதனால தான் இன்றைக்கி சீனாவும் ரஷ்யாவும் அந்த ஈராக்கு நாட்டுக்கு உதவி செய்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியா முதல் கொண்டு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இராணுவ வீரர் கூட ஈரான் நாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அதனால் உலகத்தில் அதாவது எல்லா போரும் நடந்திருக்கு. அது கூட குற்றம் என்றாலும் குற்றத்திலே மிகப்பெரிய குற்றம் எந்த குற்றம் என்றால் மன்னிக்க முடியாத குற்றம். டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி இந்த மிஷின் மூலமாக ஏமாத்துறோம்ல, ஏமாற்றி ஆட்சி செய்கிறோம்ல, அதுதான் மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம். அதனால தான் இந்த அமெரிக்கா பிரதமரை ட்ரம்ப் அடிக்கிறேன், செருப்பை வச்சு ஜனாதிபதியை அடிக்கிறேன், அதேமாதிரி மோடி அடிக்கிறேன், தேர்தல் அதிகாரி அடிக்கிறேன். என் மேலே பொய் வழக்கை போட்டு ஒரு சாட்சி ஒரு தடவை கூட இனியை விசாரிக்கவில்லை. அதனால் டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றம் சிபிஐ கோர்ட்டு நீதிபதியும் அடிக்கிறேன், 6 நீதிபதியும் அடிக்கிறேன். ஆகையால் கையில் குத்தி ஓட்டு போடும் முறை இருக்கும்போது இந்த காமராஜர் செய்த சாதனையை அதுக்கு பிறகு எவனுமே செய்யலை. அப்போ கையில் குத்தி ஓட்டு போடும் முறை இருக்கும்போது அரசாங்கம் எப்படி இருந்தது? மக்கள் அரசாங்கமாக இருந்தது. இன்றைக்கி எந்திரத்தினுடைய அரசாங்கமாக இருக்குது. அதனால் இந்த இவிஎம் மிஷினில் இந்தியா சார்பில் மோடி 100 ஓட்டு போடட்டும், உலக நாடு சார்பில் ட்ரம்பு 100 ஓட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடட்டும், அதே மாதிரி தமிழ்நாட்டு சார்பில் ஸ்டாலின் 100 ஓட்டு போடட்டும். அப்போ 300 ஓட்டு போடுறாங்கன்னா அதில் நான் 250 ஓட்டில் நான் லீடிங் வெற்றி பெற்று காமிக்கிறேன். எந்த விதமான ஒயரிய சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்த மிஷினை இந்தியாவுக்குள் கொண்டு வந்தது யார்? இந்த மிஷினை வைத்து தேர்தல் நடத்த சொல்லி உத்தரவிட்டது யார்? இவ்வளோ தூரம் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2014 நான் இதற்காக போராடி இருக்கேன், சிறை சென்றிருக்கிறேன். அப்படி இருந்தும் இதுக்கு தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. தேர்தல் தேதியை தள்ளி வைத்து விட்டு இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும், அவரே கண்ட்ரோல் பட்டன் ஆன் செய்து, தமிழ்நாட்டு முதலமைச்சரை அவரே கண்ட்ரோல் பட்டன் ஆன் செய்து அவருடைய சின்னத்துக்கு 100 ஓட்டு போடட்டும், அமெரிக்கா அதிபர் ட்ரம்பு 100 ஓட்டு அமெரிக்கா உலக அரசியல் அமைப்பு சார்பில் 100 ஓட்டு போடட்டும். மொத்தம் 300 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 250 ஓட்டில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன், எந்த விதமான சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாமல். ஆகையால் இந்த போட்டி நேரடி ஒளிபரப்பு நடக்க வேண்டும். உலக வல்லரசு அமெரிக்கா, நான் செருப்பை கலத்தி அடிச்சிருக்கேன். ஆம்பளையாக இருந்தால் நாட்டில் அமெரிக்காவில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு நீ சம்பளம் கொடுக்க முடியுமா? அமெரிக்காவில் இருக்கிற படித்து முடிச்சுட்டு படித்து முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு 10, 11 படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்றால் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியும்னா நீ உண்மையான வல்லரசுன்றதை ஒத்துக்கிறேன். இந்த இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு உலக அரசியல் அமைப்பு சார்பில் ட்ரம்பு ஓட்டு போடணும், அதே மாதிரி இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடணும், அதே மாதிரி ஸ்டாலின் 100 ஓட்டு போடணும். அதை நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் 250 ஓட்டில் வெற்றி பெற்று காமிப்பேன். ஏன்னா ட்ரம்பு அவரே கண்ட்ரோல் பட்டன் ஆன் செய்வார், அவரே ட்ரம்பு 100 ஓட்டு போடுவார், மோடி கண்ட்ரோல் பட்டன் ஆன் செய்து அவரே 100 ஓட்டு போடுவார், ஸ்டாலின் 100 ஓட்டு போடும்போது 250 ஓட்டில் நான் எப்படி வெற்றி பெறேன்னு பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. வணக்கம்.